ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். போன எபிசோடில் ஹீரோவை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பதிலாக ஹீரோயினை கிஸ் பண்ணியிருப்பாங்க. அதோடு முடிஞ்சிருக்கும். அதுலேருந்து கண்டினியூ தான். இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஹீரோயினே அந்த இடத்துல இருந்து ஹீரோட்டு பதில் எதுவுமே சொல்லாமல் விலகி போகிறாங்க. ஆனால் இதெல்லாம் இலவச டாங்கும் மறைஞ்சிருந்து பார்த்துருப்பாங்க. அப்படி இவங்க ஹீரோயின் வெளியே போகையும் இங்கே இலவச டாங்கும் கூப்பிட்றாங்க. ஹீரோயினும் அதை பார்த்துட்டு என்னை மன்னிச்சிக்கோங்க, என்னால் இப்போ எதுவும் பேச முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னே தெரியாமல் அங்கேருந்து போகிறாங்க. ஆனால் இலவச டாங்குக்கு தான் இங்கே பெரிய கவலையாக போயிடுது. அப்படி இதை கட் பண்ணி இன்னொரு பக்கம் இனியாங்கும் இங்கே ஹீரோவோட அம்மையும் தான் காட்டுறாங்க. என்னென்னா பேசிட்டு இருக்கிறப்போவே ஹீரோ போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் கரெக்டாக பாட்டியும் வராங்க. இனியாங்க பார்த்துட்டு அரண்மனையில் உனக்கு என்ன வேலை, இங்கே இதுக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறப்போ இல்லை எனக்கு இங்கே ஒரு வேலை இருந்தது அதனால் வந்தேன், இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோவோட அம்மா என்னென்னா அவளோட மாமியார் நானே ஒன்றும் சொல்லலை, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாட்டி என்னென்னா மாமியாரா, அதுக்குள்ளே அவள் ராணியாக மாறிட்டாலாம் என்ன, எதுவாக இருக்கட்டும் முடிவு அரசரோட கையில் தான் இருக்குது, ஹீரோ என்ன சொல்கிறானோ அதை பொறுத்து தான் எல்லாமே அமையுங்கிறப்போ நான் சொல்கிறது தான் என் பையன் செய்வான், பேசாமல் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பாருங்கள், ஏன்னா தென்னக கட்சியில் ரொம்ப பிரச்சனையாக போயிட்டுருக்கு, இலவச போக்ஸை வேற இறந்துட்டாங்க, அந்த மேட்டரில் நீங்கள் வேறு இன்வால்வ் ஆகிருப்பீங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பழியை இப்போ ஹீரோவோட அம்மா தூக்கி போட அதுக்கு பதிலுக்கு பாட்டியும் பேசுகிறாங்க. இந்த அரச குடும்பத்தில் நானும் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கேன் ஒரு மூத்தவளா, ஸோ எனக்கு நீ மரியாதை கொடுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறப்போ அதை தான் நானும் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் செஞ்சால் போதும், தேவையில்லாததை நீங்கள் செய்யாதீங்க, இல்லை நான் கிராமப்புற சைடு இருக்கிற அரண்மனைக்கு நான் உங்களை அனுப்பி வச்சுருவேன், அங்கே இருங்கன்னு சொல்லிட்டு அங்கே போனீங்கன்னா திரும்ப அரண்மனைக்கு வர முடியாது, கொஞ்சம் யோசிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியே கொஞ்சம் இன்சல்ட்டாக பேசியிருந்தாங்க. இது பாட்டிக்கு ரொம்பவே கோவம் வருது. அதனால் அமைச்சர் சாசைக்கையும் இளவரசர் டாங்கையும் கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டு இருக்காங்க, ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும், என்னென்னா தென்னக கட்சிக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும், எல்லாரும் முன்னாடி அவள் வேற என்னை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்கா, ஹீரோயின் என்ன தான் செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ இளவரசர் டாங்குக்கு புரியுது. அப்போ நான் ஹீரோயினை இதுக்காக தான் அனுப்பி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாம், கண்டிப்பாக அரசர் கூட ஒன்று சேர்ந்தே ஆகணும், அவளை வச்சு தான் நம்ம மற்ற எல்லாம் நம்ம தென்னக கட்சிக்கு பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இலவச டாங்க்கு நல்லாவே புரியுது ஹீரோயின் அரண்மனைக்கு வந்ததுக்கு காரணமே இதுதான் சொல்லிட்டு, அதனால ரொம்பவே கவலைப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தோன்னா ஜாங்கை தனியாக மீட் பண்ணுறாங்க. மேட்ரு என்னன்னா ஒரு டைம் ஜாங் ஹீரோவை காப்பாற்றிருப்பாங்க, பதிலுக்கு ஹீரோவும் தண்டனை கொடுக்காம ஜாங்கை விட்டுருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ள இப்போ ஒரு டீலிங், மேற்கத்திய கட்சியை சார்ந்தவங்க என்னெல்லாம் செய்கிறாங்கிறத கண்டுபிடிச்சிட்டு வந்து இங்கே ஹீரோட்ட சொல்லணும். அதுலேயும் ஹீரோ கேட்டிருப்பாங்க எந்த வழியில் அதிகமாக மேற்கத்திய கட்சிக்காரங்களுக்கு பணம் வருதுங்கிறத கேட்டிருப்பாங்க. அதுதான் இப்போ கண்டுபிடிச்சி வந்து சொல்கிறாங்க. மேட்ரு என்னன்னா ஒயின், இந்த மதுவை விற்கிறதுனால தான் இவங்களுக்கு அதிகமாக பணம் வந்துட்டு இருக்கு, முக்கியமாக இது எல்லா இடத்துலையும் விற்காங்க, நாட்டில் நம்ம தலைநகரத்தில் கூட அதை வித்துட்டு தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு ஏதாவது பிளான் பண்ண முடியுமான்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்க. அப்படியே மறுநாள் அரசவையில் தான் கட்டுறாங்க. இப்போ ஹீரோ என்னன்னா புதுசாக உயர்குடியில் உள்ளவங்களும் துணிகளுக்கு வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க. ஆனால் அதுக்கு அமைச்சர்கள் எல்லாருமே முடியவே முடியாது, அது வெறும் சாதாரண மக்கள் கட்ட வேண்டிய வரி, அது எப்படி உயர்குடியில் உள்ளவங்க கட்ட முடியும், அப்படி கெட்டுனா 2 பேருக்குமே எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் போயிடும், ஜாதிங்கிறதே மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் எல்லாரும் சண்டை போட பதிலுக்கு ஹீரோ என்னன்னா அமைச்சர் கிம்கிட்ட கேட்காங்க உங்களோட முடிவு என்னன்னு. இப்போ அமைச்சர் கிம் என்னன்னா இனியங்க இறந்து போயிட்டா, ஸோ அதனால் மறுபடியுமே மேற்கத்திய கட்சி பக்கம் சாஞ்சிட்டாரு, அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசவும் செய்கிறாங்க. இது ஹீரோ பார்த்துட்டு கவனிச்சுட்டு அவன் பதிலுக்கு இப்போ ஹீரோவும் பேசுகிறாங்க, ஒருவேளைக்கு உயர்குடியில் உள்ளவங்களாம் இராணுவ வரியை கொடுத்தீங்கன்னா இராணுவமும் பலப்படும், அது மட்டும் இல்லை பாதுகாப்பாகவும் இருக்கும், ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இராணுவத்துக்கு கொடுக்க வேண்டிய சலுகையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் அந்த இராணுவ வரியை கூட பொதுவான சாதாரண மக்கள் தான் கொடுத்துட்டு இருக்காங்க, அதனால் முடியவே முடியாது, ஆல்ரெடி இதே மாதிரி துணிகளுக்கு வரி செலுத்துறதை பற்றி எனக்கு முன்னாடி இருந்த அரசர்கள் எல்லாமே பேசியிருக்காங்க, அதை தான் நானும் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசவையை அதோட முடிச்சிருந்தாங்க. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருக்கிற டைம் அந்த இடத்துல ஜா வந்துட்டு இருக்கா, ஜாக்கு பின்னாடி கொஞ்சம் தள்ளி ஹெட் கோட் லேடியும் வந்துட்டு இருக்காங்க. அதனால் ஹீரோயின் வேணும்னே ஜாவை கூப்பிடுறா. இதை ஹெட் கோட் லேடியும் கவனிக்காங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயின் சொல்கிறான் உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், அடுத்த ராணியாக யார் வரப்போகிறாங்களோ அவங்க அந்த வான்சன் ட்ரெஸ்ஸை போடுவாங்க, ஆனால் உன்னால் தான் அந்த வான்சன் ட்ரெஸ் போட முடிஞ்சிச்சுங்கிறப்போ அதுக்கே நீ தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க, உன்னை தான் இங்கேருந்து செலவு செய்கிற இடத்துக்கு மாற்றிட்டாங்களே, அப்போ ஏன் தேங்க்யூ சொல்கிறேன்னு சொல்கிறப்போ ஹீரோயினும் சொல்கிறாங்க ஆமாம் நீ இல்லைன்னா நான் அந்த ட்ரெஸ்ஸை போட முடியுமா, நீ தானே என்கிட்ட போய் சொன்னேன் அந்த ட்ரெஸ்ஸை இனியாங்க என்னை போட சொல்லியிருக்காங்க, அவங்க நான் போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நீ என்கிட்ட போய் சொன்னதுனால தான் அதை கூட நான் தெரியாமல் நான் போட்டு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஆமாம் நான் உன்ட்ட போய் சொல்ல தான் செஞ்சேன், இப்போ நீ அந்த போய் யார்ட்டையாவது சொன்னால் அதை நம்புவாங்களா என்ன, நம்பதுக்கு வாய்ப்பே இல்லை, உன்ட்ட ஆதாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கையும் இதை தான் ஹெட் கோட் லேடி கேட்டாங்களே ஆதாரம் தானே என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ இப்போ ஃபைனலாக முடிவு தெரிஞ்சுட்டு ஹீரோயின் தப்பு செய்யலை, இங்கே ஜாதான் தப்பு செஞ்சுருக்கான்னு சொல்லி, ஸோ அதனால் மற்ற கோட் லேடிட்டையும் நான் உனக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு கேட்க வேண்டியது இருக்குது, அது வரைக்கும் நீ எந்த வேலையும் இங்கே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
வந்து பனிஷ் பண்ணி விடுதாங்க. அங்கே ஜாவை அனுப்புனதுக்கப்புறம் ஹீரோயினும் நீ மறுபடியும் தையல் அறையில் வேலை பார்க்கலாம், ஆனால் ஒன்று நீங்கள் தையல் அறையில் தையல் தைக்கிறது தவிர மற்ற எதுக்காக வந்திருந்தா நீ அந்த எண்ணத்தை விட்டுட்டு இப்போவுமே இங்கேருந்து கிளம்பி போயிருன்னு கொஞ்சம் வார்ன் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அப்படி இதை கட் பண்ணி நைட் டைமில் இளவரசர் டாங்கும் ஹீரோவும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அரசவையில் இன்றைக்கி ஹீரோவுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் இளவரசர் டாங்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இந்த அரசியலை பற்றி பேசாமல் நம்ம வேறு ஏதாச்சும் செய்வோமா, நம்ம ஒரு கேம் விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன இருக்குதுன்னு சொல்லி தான் இங்கே இளவரசர் டாங் கண்டுபிடிக்கணும். நான் அதை பார்த்துருக்கேனான்னு கேட்டால் இல்லை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறவும் இளவரசர் டாங் வேறு ஏதாவது க்ளூ தாங்க அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோவும் சொல்கிறாங்க, நான் பேசினா திரும்ப என்னை பார்த்து பேசும், நான் கோப்பட்டா என்னை விட அதிகமாகவே கோப்படும், அப்போ அது கண்ணு ரொம்பவே பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டதுக்கு இங்கே ஜோசன்லேயே யாருமே கிடையாது, அப்படி ஒன்று இருக்குன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட சின்ன வயசுலேருந்து அந்த பூனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஏதும் இல்லை, ஆனால் எனக்கு இப்போ பயமாக இருக்குது, ஃபஸ்ட்டு என்னை நெருங்கி வருமோன்னு சொல்லி பயந்தேன், ஆனால் இப்போ என்கிட்ட நெருங்கி வராமல் விட்டுருமோன்னு சொல்லி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போவே இங்கே இளவரசர் டாங்க்கு நல்லாவே புரியுது ஹீரோ சொல்கிறது ஹீரோயின் தான் சொல்லிட்டு. அதனால் கேட்காங்க, அது ஒரு பொண்ணா, அந்த பொண்ணு மேலே நீங்கள் ரொம்பவே சின்சியராக இருக்கீங்களான்னு கேட்டால் பதிலுக்கு ஹீரோவுமே எப்படி ஆன்சர் அவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சிங்க, ஆமாம் நான் சின்சியராக தான் இருக்கேன், கூடிய சீக்கிரத்தில் அந்த பொண்ணை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஹீரோவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் நல்லாவே ட்ரிங்க் பண்ணுறாங்க. 2 பேரும் அப்படியே சேர்ந்து ஹீரோவோட அறைக்கும் வராங்க. அப்போ ஹீரோ என்னென்னா, அன்றைக்கி எனக்கு பாட்டி சொல்லி ஒரு பொண்ணு டீ கொண்டு வந்தாலாம், அந்த பொண்ணை மறுபடியும் டீ கொண்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நல்லா ட்ரிங்க் பண்ணி போதையில் இருக்கிற ஹீரோயினை வர சொல்கிறாங்க. இங்கே பக்கத்துலேயே இளவரசர் டாங்கும் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அப்போ கோட் லேடி என்னென்னா, அரசரோட அறையில் அரசர் மட்டும்தான் இருக்கணும், வேறு யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதும் சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இளவரசர் டாங்கும் வெளியே வந்துருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் ஹீரோயினும் ஈனச்சை கூட்டிகிட்டு அறைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தோன்னா அறையில் ஹீரோ மட்டும் தூங்கிட்டு கிடக்காங்க. ஸோ ஹீரோயின் பக்கத்தில் அந்த டீயெல்லாம் வச்சுட்டு ஹீரோக்கு போர்வையை வச்சு போத்தி தான் விடுதாங்க. அப்போ ஹீரோ லைட்டாக கண் திறந்து பார்க்காங்க. போதையில் இருக்கிறப்பவும் தெரியுது ஹீரோயின் தானே, ஆனால் ஹீரோ என்ன நினச்சிக்கிட்டாங்க, இதெல்லாம் ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்குறாங்க. இதை பார்த்து ஹீரோயினும் ஃபீல் பண்ணுறாங்க. வெளியே வந்து தனியாக நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம செய்கிறது தப்பா சரியான்னு கூட தெரியாமல். ஆனால் இதெல்லாம் இளவரசர் டாங்கும் ஒரு ஓரத்தில் இருந்து ஹீரோயினை கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படியே மறுநாள் விடியுது. அவள் என்னன்னா ஹீரோ கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சாங்க அரசவைக்கு போகிறதுக்காக. ஸோ அடித்து பிடிச்சி அரசவைக்கு போகிறாங்க. நல்லா கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணதுனால ஹெவியாக ஸ்மெல்லும் வந்துட்டுருக்கு, கொஞ்சம் தள்ளாடவும் செய்கிறாங்க. அங்கே போய் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறப்போ அங்கே இருக்கிற மற்ற அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க, அரசரே நீங்கள் இவ்வளோ குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுக்குறப்போ இப்போ ஹீரோ என்னன்னா, எனக்கு புரியுது நான் குடித்தது தப்பு தான் சொல்லிட்டு, நீங்கள் எனக்கு நான் குடிய விடணும்னா எனக்கு ஏதாட்டும் அறிவுட்டணும்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அங்கே ஃபஸ்ட் அமைச்சர் மீன் சொல்கிறாங்க, இப்படி நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லது கிடையாது, எங்களுக்கும் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறப்போ அதில் இருக்கிற இன்னொரு அமைச்சர் என்னென்னா, தெரியாதனமா நீங்கள் குடிக்கிற அந்த ஒயின் செய்கிறதுக்காக எக்கச்சக்கமான அரிசி தேவைப்படுது, ஆனால் மக்களில் நிறைய பேர் அந்த அரிசியை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அந்த அரிசி இல்லைன்னா அவங்க பஞ்சத்தில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் இந்த பதிலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல், நீங்கள் சொன்னது ரொம்பவே சரி, அதனால் நான் இனிமேல் குடிக்க மாட்டேன், நாம் ஒருத்த மட்டும் குடித்தா இங்கே இருக்கிற மக்களுக்கு பஞ்சங்கிறது இல்லாமல் போயிருமா, அதுதானே இல்லை, ஸோ அதனால் யாருமே மது அருந்தக்கூடாது, அதுக்கு தடை அப்படின்னு சொல்லி சட்டத்தை நிறைவேற்ற சொல்கிறாங்க. இது கேட்குற அமைச்சர் மின்னுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா மேற்கத்திய கட்சிக்கு அதிகமாக பணம் வருது இந்த மது வழியாக தான், ஸோ அதனால் அது சரி வராதுன்னு சொல்கிறப்போ, ஏன் சரி வராது, நீங்கள் தானே மக்களோட நல்லதுக்கு ரொம்பவே முன்னே நிற்பீங்க, இப்போ இப்படி சொன்னால் என்ன அர்த்தம், இல்லை உங்களோட காசு பணம் போதா என்ன, அப்படிலாம் எதுவும் இல்லைல்ல, ஸோ இந்த சட்டத்தை நிறைவேற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. ஹீரோ பிளான் படி எல்லாம் சிறப்பாக நடந்ததுனால இப்போ ஹீரோ இதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷத்தில் ஜாங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த பூ இப்போ நல்லா வளருதான்னு சொல்லி ஒன்று கேட்க அதுக்கு ஜாங்குமே எல்லாத்துக்கும் அதிகமாக நேரம் இருக்குது, ஏதாட்டும் ஒன்று செய்யணும்னா அதுக்கு அதிக நேரம் தேவைப்படும், அதே மாதிரி தான் அந்த அழகான பொண்ணுக்கும் சொல்லிட்டு மறைமுகமாக ஹீரோயினை மென்ஷன் பண்ணுறாங்க. பதிலுக்கு ஹீரோ என்னன்னா, அழகிய ரசனைக்கு ஏற்றதாக இருக்குமா, ஏன்னா நான் ரொம்பவே அதிகமாக எதிர்பார்ப்பேன் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இதை கட் பண்ணி அடுத்ததாக மேற்கத்திய கட்சியை சேர்ந்த அமைச்சர்களை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோ அவங்களுக்கு அந்த ஒயின் மூலமாக ஆப்பு வச்சுட்டாங்க. ஸோ அதை தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு அதிகமாக நிதி வருதே அதுலேருந்து தான், இப்போ அதுலேயே பெரிய பிரச்சனையாக மாறிட்டு, அதுவும் அந்த பஞ்சத்தை காரணம் காட்டி நம்ம வாயாலவே மதுலேருந்து என்ன தீமைலாம் வருதுன்னு சொல்ல வச்சு அதுக்கு இப்போ தடையும் விதிச்சிட்டாங்க. நம்ம சொல்லப்போனால் ஒரு முட்டாள்தனமாகவே நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் மீன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தோன்னா கரெக்டாக ஹீரோயின் நைட் டைம் போல வந்து போர்வை போற்றி விடுறப்போ ஹீரோ சொல்லியிருப்பாங்க, இது என்ன கனவான்னு சொல்லிட்டு. ஸோ டவுட்டாக இருக்குது, அது வந்து கனவுல வந்துச்சா இல்லைனா நிஜமாக நடந்துச்சான்னு சொல்லிட்டு கரெக்டாக ஈனச்ச கூப்பிடையும் அந்த இடத்துக்கு ஹீரோவோட தங்கச்சி வராங்க. ஸோ வந்து பேசுகிறாங்க, என்னென்னா ஹீரோவோட தங்கச்சிக்கு இன்னும் 2 நாளில் பிறந்த நாள் வருதான், ஸோ என்ன கிஃப்ட் வச்சுருக்கீங்கன்னா வந்து கேட்கா. ஆனால் பதிலுக்கு ஹீரோ எந்த கிஃப்ட்டுமே வாங்கலை வைக்கலை. ஸோ என்னமா நீங்கள் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. சேம் டைமில் எனக்கு இந்த கிஃப்ட் தான் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோவோட காதில் மட்டும் சொல்கிறா. ஹீரோ அது கேட்டதும் அது ரொம்பவே ஆபத்து, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் இங்கே தங்கச்சி கேட்குற மாதிரி இல்லை எதுவும் பிரச்சனை இல்லை, எனக்கு
மேரேஜ் ஆக போகுது தானே, எனக்கு அந்த gift தான் வேணும்னு சொல்லி கேட்காங்க. பதிலுக்கு ஹீரோவும் சரி இவ்வளோ கேட்டதுனால ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்படி இதை கட் பண்ணி நைட் டைம் போல் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. தனியாக வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு போயமோட லைன்ஸை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அரண்மனையோட படிக்கட்டு ஃபுல்லாக பனியாக இருக்குது, சுற்றி குளிராகவும் இருக்குது அப்படின்னு சொல்லவும் பேலன்ஸ் லைனை ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படின்னா, அறையிலிருந்து நிலாவை பாரு, இலையுதிர் காலம் தெரியுது பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த போயம் எதை மீன் பண்ணுதுன்னா, அரண்மனையில் இருக்கிற ஒரு கோர்ட் லேடி தன்னோட காதலனை மிஸ் பண்ணி சொல்கிறது தான் இந்த போயம். ஸோ இதை தான் இப்போ ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் அதுக்கப்புறம் ஹீரோயின்கிட்ட கேட்காங்க உன்னோட பேர் என்னன்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் இப்போ தான் சொல்கிறாங்க ஓக்ஜங்னே. சொல்லி முடிச்சதும் ஹீரோ கேட்காங்க, இப்போ அந்த போயம் லைன்ஸ் சொன்னதுக்கு காரணம் என்ன மிஸ் பண்ணி நினச்சிட்டு தானே அதை சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஹீரோயின் அதுக்கு பதிலே சொல்லாமல் நான் போயிட்டு வரேன்னு கிளம்புறாங்க. பதிலுக்கு ஹீரோ பின்னாடியாக போய் ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்காத, என்னை விட்டுட்டு தனியாக நடந்து போகாத, இப்போ உன் பக்கத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கேன், அதுவும் தலைமை பாதுகாவலர் லீசோனா வரல, இந்த நாட்டோட அரசன் லீசோனா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையும் இதுக்கு மேலேயும் ஹீரோயினால் ஹீரோவை அவாய்ட் பண்ண முடியல. ஸோ கேட்காங்க, இப்போ நீங்கள் என்னை பிடிச்ச இந்த கையை எப்பவும் விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோவும் ப்ராமிஸ் பண்ணாங்க எப்பவும் உன் கையை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஸோ இப்போ ஃபைனலாக இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்படியே மறுநாள் விடியுது. மேட்ரு என்னென்னா, இப்படி ஹீரோவும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருந்ததை ஒரு கோர்ட் லேடி பின்னாடி நின்று பார்த்துருக்கா. பட் அது ஹீரோயின் தான் தெரியல. ஸோ அது அப்படியே கோர்ட் லேடிக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் பரவுது. ஸோ இப்படி அரசர் அந்த கோர்ட் லேடியை கையை பிடிச்சி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஹீரோவோட அம்மாவுக்கும் இந்த நியூஸ் போகுது, இப்படி ஒரு பொண்ணு கூட ஹீரோ பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு ஹீரோவோட அம்மா பெருசாக கோவப்பட்ட மாதிரிலாம் தெரியல. பரவாயில்ல, ஒரு காம்பெயின் வந்தால் வாரிசுக்கு உதவியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வாரிசு கிடைக்குன்னு நினச்சி ஹாப்பியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இதை கட் பண்ணி இப்போ ஹீரோயினை தான் கட்டுறாங்க. கரெக்டாக ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கிற டைம் வழக்கம் போல் அந்த 2-3 கோர்ட் லேடி வந்து ஹீரோயின்ட்ட பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பதிலுக்கு எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. ஆனால் இதில் ஹீரோயின் கூட வேலை பார்க்குற இன்னொரு கோர்ட் லேடி தான் ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக பேசி அந்த பொண்ணுங்களை வெளியே அனுப்பி வைக்காங்க. இப்போ ஹீரோயினுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதை பார்க்குற ஹீரோயினும் கேட்காங்க, ஏன் நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, நான் ஒரு அடிமையினத்தை சேர்ந்தவன் தான் சொல்கிறப்போ, நானும் அவ்வளோ பெரிய உயர்குடி குடும்பத்தை சேர்ந்தவா கிடையாது, ஜஸ்ட் ஒரு வணிக குடும்பத்தை சேர்ந்தவ தான், நானும் உனக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை கேட்குற ஹீரோயினும் சொல்கிறாங்க, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் ஏதாவது ஒரு பெரிய இடத்துல இருக்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் நமக்கு புரியும், ஏன்னா இந்த நாட்டோட அரசன் ஹீரோவே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஹீரோயின் பெரிய ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. அதை மீன் பண்ணி தான் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இதை கட் பண்ணி இப்போ ஹீரோவை பார்த்தோன்னா, நேற்று நைட்டே ஹீரோயின் எல்லாத்துக்கும் ஓகே சொன்னதுனால ஹீரோட ஃபேஸில் அப்படியே ஒரு பிரைட்னஸ், அப்படியே எப்பவும் சிரிச்சுட்டே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஹீரோ ஒரு போலோ மேட்ச் நடத்துகிறதா இருக்காங்க. அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட்டாக தையல் அறைக்கு போகிறாங்க. ஏன்னா ஹீரோயினை பார்க்கறதுக்காக. அங்கே போனதுமே சொல்கிறாங்க, நான் இங்கே வந்ததுக்கு ரீசன் உங்களை பாராட்ட தான் வந்தேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸை நல்லா தச்சு தாரீங்க, எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பேசிட்டு நடந்துட்டு அப்படியே ஹீரோயின் இருக்கிறது பக்கம் வராங்க. வந்து ஹீரோயினோட கையையும் பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனால் மற்ற கோர்ட் லேடிஸ்க்கு அது எதுவுமே தெரியல. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் போகிறாங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு பக்கம் அங்கே அரண்மனைக்கு இனியாங்கும் வந்திருக்கா. என்னன்னா, இப்போ ஹீரோ நடத்த வர போலோ மேட்சை நீயும் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா வர வச்சு தான் எப்படியாவது அவங்க 2 பேரை சேர்த்து வைக்கணும் தான் சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதே இடத்துல அமைச்சர் மின்னுக்கு இப்படி நியூஸ் வருது, ஹீரோ ஒரு கோர்ட் லேடியை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எந்த பொண்ணுன்னு கேட்குறப்போ இவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க போல், ஜாங் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அமைச்சர் மின்னுக்கு இப்போ ஜாங் மேலே நல்லாவே கோவம் வருது. அது மட்டும் இல்லை, ஜாங் ஏன் அப்படி நடந்துக்கிட்டான்னு இப்போ புரியுது. அதே இடத்துக்கு அந்த டைம் கரெக்டாக ஜாங்கும் வராங்க 4-5 குதிரையை கொண்டுக்கிட்டு. ஸோ அதை பார்த்தோன்னே உனக்கு என்ன வேலைன்னு சொல்லி கேட்குறப்போ அவர் மேட்ரு சொல்கிறாரு. என்னென்னா, இப்போ பிறந்தநாள் பரிசாக ஹீரோவோட தங்கச்சி கேட்டது வந்து குதிரையை தான் கேட்டிருக்காங்க. அதனால் ஜேஜு இஸ்லாண்ட்லேருந்து நாங்கள் குதிரையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. உன்னை மாதிரி அடிமையினத்தை சேர்ந்தவன்ட்டு எதுக்கு இங்கே அரண்மனையில் குதிரையை கேட்காங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர் மின் என்னென்னா கத்திட்டு இருக்காரு. ஆனால் ஜாங் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கிட்ட மாதிரி தெரில. ஸோ குதிரையை கொண்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ஒப்படைக்கவும் செய்கிறாங்க. அதில் ஹீரோவோட தங்கச்சி உட்காந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக விளாண்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக இனியாங்கும் ஹீரோவோட அம்மாவும் வராங்க. வந்துட்டு இருக்கப்போ ஹீரோவும் கவனிக்காங்க. வந்ததுமே சொல்கிறாங்க, இனியாங் நம்ம அரச குடும்பத்தை சேர்ந்தவா கிடையாது, அவ ஏன் இங்கே வராங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நான் போலோ மேட்சுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் அவங்க அம்மா என்னென்னா, நீ இதெல்லாம் பற்றி யோசிக்காத, அவன் இப்போ மேட்ச் நடக்கிற இடத்துக்கு தான் போகிறான், நீயும் அவனை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போ, 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டதும் ஒரு நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனியாங்க அங்கே போக சொல்லி அனுப்புகிறாங்க. அப்படி இங்கே ஹீரோ ஒரு பக்கம் போயிட்டுருக்க, ஹீரோயின் கையில் ஒரு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் போயிட்டுருப்பா. ஆப்போசிட்டில் இனியாங்கையும் மீட் பண்ணுறாங்க. இனியாங் பார்த்ததுமே பேச ஆரம்பிக்கா, நம்ம 2 பேரும் அடிக்கடி அரண்மனையில் மீட் பண்ணிக்கிட்டோம், ஒருவேளைக்கு ராணியாகி நான் அந்த அரியணையில் உட்காந்துட்டேன்னா கண்டிப்பாக நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ண வேண்டியது வரும், அப்படி இப்படிலாம் மீட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறப்போ திரும்பி பார்க்குறப்போ இப்படி ஹீரோயினும் இனியாங்கும் பேசுகிறத கவனிப்பாங்க. சேம் டைமில் அந்த இடத்துல குதிரையில் ஹீரோவோட தங்கச்சி விளாண்டுட்டு இருப்பாங்க.
அந்த குதிரை எவ்வளோ நேரம் தான் அமைதியாக இருக்கும். ஸோ அங்கே ஹீரோவோட தங்கச்சியை தள்ளி விட்டுட்டு வேகமாக ஓடி வருது. அதுவும் ஹீரோயின் இருக்கிற அந்த இடத்த பார்த்து இதை கொஞ்சம் தூரத்துலேருந்து ஹீரோ பார்த்த உடனே ஹீரோயினை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வராங்க. இன்யாங் விலகி பேர் தான் கரெக்டாக அந்த இடத்துல ஹீரோயின் பக்கத்தில் குதிரை வருதை அப்படி பயத்தில் நின்றுட்டுருக்கையும் ஹீரோ அந்த இடத்துல வந்து ஹீரோயினை தள்ளி விடையும் அந்த குதிரை ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவை தள்ளி விட்டுட்டு போயிடுது. ஹீரோவுக்கு அப்படியே தலையில் அடிபட்டு மயக்கம் போட்டு விழுறாங்க. ஹீரோயினும் ஹீரோக்கு அடிபட்டுட்டுன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. சுற்றி எல்லாருமே வராங்க. இன்யாங் இதை நல்லாவே கவனிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினும் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு. ஆனால் அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோவோட அம்மாவும் வராங்க. ஹீரோக்கு அடிபட்டு இருந்துச்சு. ஸோ ஹீரோயின் மேலே கோவப்பட்டு ஹீரோயினை அந்த இடத்துலேருந்து தள்ளி வைக்காங்க. இதை கரெக்டாக அமைச்சர் மின்னும் நோட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் ஜாங்கும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ அமைச்சர் மின்னுக்கு ஹீரோயின் யாருன்னு நல்லாவே தெரிஞ்சுட்டு இதுக்கப்புறம் ஹீரோவை அறையில் கொண்டு போய் வச்சுட்டு மருத்துவரை பார்க்க சொல்கிறாங்க. என்னென்னா ஹீரோ மயக்கத்திலே இருக்காங்க, எந்திக்கலை. என்னன்னு பார்க்குறப்போ கொஞ்சம் வேகமாக விழுந்ததுனால தலையில் கொஞ்சம் ரொம்பவே அடிபட்டிருக்கு, அதனால் மயக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லேயே அமைச்சர் மின் இப்படி ஹீரோவோட அம்மாவை கூப்பிட்டு வச்சு ஹீரோயின் யார், எதுக்காக வந்திருக்காங்கிறத எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. இதை கேட்டதும் அவங்க சும்மா இருப்பாங்க. அடுத்த செகண்டே அவள் இந்த அரண்மனையில் இருக்கக்கூடாது, அரசர் கூட எப்படி இவ்வளோ க்ளோஸ் ஆனா, இவ இப்போவுமே இங்கேருந்து அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் மின்னிட்டு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் அனுப்ப வேண்டாம், நானே அவளை இங்கேருந்து அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு கோட் லேடி வச்சு ஹீரோயினை பிடிச்சிட்டு வராங்க. ஹீரோயின் என்னை லாஸ்ட்டாக மட்டும் அரசரை பார்க்க விடுங்க, தயவு செஞ்சு பார்க்க விடுங்கன்னு கேட்காங்க. ஆனால் யாருமே கேட்குற மாதிரி இல்லை. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மாவும் வந்து ஹீரோயினை அடித்து அரண்மனையை விட்டு வெளியே அனுப்பி வைக்காங்க. ஹீரோயின் எவ்வளோ கத்தி பார்க்காங்க, யாருமே கேட்குற மாதிரி தெரில. அப்படி இதை கட் பண்ணி இங்கே மேற்கத்திய கட்சி தான் காட்டுறாங்க. இப்போ மேட்ரு என்னென்னா அரியணையில் உட்கார வேண்டிய அரசருக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் படுக்கையில் இருக்காங்க. ஸோ இப்போ அந்த அரியணை சும்மா தான் இருக்குது, அரியணையே சும்மா விடக்கூடாது. ஹீரோக்கு அடுத்ததாக வாரிசுன்னு யாருமே இல்லை, வேறு யாரை நம்ம உட்கார வைக்கிறதுன்னு சொல்லி தான் மீட்டிங் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அமைச்சர் மின் இங்கே வந்துக்கிட்டு கண்டிப்பாக அரியணையில் நம்ம உட்கார வைக்க போகிறது அரசரோட அம்மாவை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து அரசருக்கு உடம்பு சரியில்லாத டைம் வாரிசு யாருமே இல்லைன்னா அந்த இடத்துல உட்கார வேண்டியது அந்த அரச குடும்பத்துலேயே மூத்தவங்களாம் யாராக இருக்காங்களோ அவங்க தான் உட்கார வைக்கணும், அதாவது பாட்டி தான். ஆனால் இவங்க ஹீரோவோட அம்மாவை உட்கார வைக்கணும்னு பார்க்காங்க. ஏன்னா மேற்கத்திய கட்சிக்கு சார்பாக எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு இதை போய் அவங்ககிட்ட போய் சொன்னாலும் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, சரி நான் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அர்ஜென்ட்டாக என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னு கேட்குறப்போ அரசரோட திருமணம்னு சொல்கிறாங்க. என்னென்னா இனியாவுக்கும் ஹீரோக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி இன்னொரு பக்கம் அரண்மனைக்குள்ளே இப்படி நடக்கிறது எதுவுமே தெரியாத ஹீரோயின் அரண்மனை வாசல்லையே உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்துருவ மாட்டோமான்னு சொல்லிட்டு. அப்படியே மறுநாள் முடியுது. விடிஞ்சதும் பாட்டிக்கு நியூஸ் தெரிஞ்சு இங்கே ஹீரோவோட அம்மாவை தான் பார்க்க வராங்க. எப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் செய்ய வேண்டியதை நீ செய்ய போகிற நின்றுட்டுருக்கேன்னு சொல்லி சண்டையும் போடுறாங்க. இதுக்கு ஹீரோவோட அம்மாவும் பேச ஆரம்பிக்காங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், நீங்கள் தான் அந்த இடத்துல உட்கார வேண்டிய ஆளும் கூட. ஆனால் நீங்கள் அங்கே உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டுக்குன்னு நீதிமன்றத்தில் யார் இருப்பா, யாரும் இருக்க மாட்டா. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது, அரசரோட ஆட்களும் இருக்காங்க, மேற்கத்திய கட்சியில் உள்ளவங்களும் இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நான் அரசருக்கு அம்மா, இது ஒன்று போதாதா, நான் அரியணையில் உட்கார்றதுக்கு போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி ஸ்டேட்டாக அரசவையில் அரியணையில் தான் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்து அங்கே இருக்கிற அமைச்சர் கூட பேச ஆரம்பிக்காங்க. அதுலேயும் இப்போ நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னா அரசரோட திருமணம் தான், அதுவும் அமைச்சர் மின்னோட பொண்ணு கூட தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அமைச்சர் மின்னிட்ட பர்மிஷனும் கேட்காங்க. அவர் மாட்டேன்னு சொல்கிறாரா, இதுக்காக தான் காத்துட்டு இருந்தார், எனக்கு சம்மந்தம் தான் சொல்கிறாங்க. அப்போ சரி, அரசரையும் இந்த நாட்டு மக்களையும் பார்த்துக்கிட போகிறேன் வருங்கால ராணியான இன்யாங்க சீக்கிரமாக இங்கே அழைச்சிட்டு வாங்க அரண்மனைக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டரும் கொடுக்காங்க. அப்படி இதை கட் பண்ணி இங்கே இன்யாங்க தான் கட்டுறாங்க. ஹீரோயினை காப்பாற்ற ஹீரோ போனதும் பதிலுக்கு ஹீரோ மயக்கம் போட்டதும் ஹீரோயின் பார்த்துக்கிட்டதும் தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குன்னு. கரெக்டாக அந்த டைமில் ரொம்ப சந்தோஷத்தில் அமைச்சர் மின் வராங்க. என்னன்னா இப்போ நீ ராணி ஆகிட்ட அப்படின்னு சொல்கிறதுக்காக. கரெக்டாக வெளியே பார்த்தோன்னா அரண்மனையிலேருந்து ஆட்கள் எல்லாரும் வராங்க. எல்லாரும் ராணிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை இப்போ இன்யாங்குக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கேருந்து பல்லாக்கில் இன்யாங்க கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே அரண்மனை வாசலில் பார்த்தோன்னா ஹீரோயின் இன்னும் ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சடனாக அரண்மனையோட வாசல் திறந்து நிறைய கோட் லேடி வந்து நிற்காங்க. ஹீரோயினும் அப்போ தான் கவனிக்காங்க. அந்த இடத்துல இன்யாங்க பல்லாக்கில் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம நாட்டோட புதிய ராணி வாராங்கன்னு சொல்லிட்டு இதை ஹீரோயினும் கவனிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த பாட்டு முடியுது. அரண்மனையில் என்ன நடந்ததுன்னு தெரியாத ஹீரோயின் இதை எந்த விதத்தில் எடுத்துக்கிட போகிறாங்கிறத இனி வரப்போகிற வீடியோவில் தான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, இனி வரப்போகிற டேஸ்லலாம் டெய்லியும் வீடியோ அப்லோட் கண்டிப்பாக பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.